குருத்தோல் என இழிவுபடுத்தப்பட்டது பாரிசான் அரசினால்தான். செய்தி வாசிப்பவர்கள் மலாய்க்காரர்களின் பாரம்பரிய உடை உடுத்த நிர்பந்திக்கப்பட்டது பாரிசான் அமைச்சரால் தான். அல்தான் துயா கொலை வழக்கில் தொடர்புடையதும் பாரிசான் அமைச்சரே. எங்கும் எதிலும் துரோக செயல் தொடங்கி துஷ்பிரயோகம் வரை அமைச்சர்களே. கல்வி அறிவில்லாத ஒழுக்கக்கேடு, ஊழல், அதிகார ஆதிக்கம் கொண்ட தலைவர்களே இந்நாட்டு அரசாங்கத்தின் தூண்கள். இவர்களுக்கு தலைவர் புதுமாப்பிள்ளை, சோம்பலின் சிகரம் உறக்க நாயகன் மாண்புமிகு பிரதமர் அவர்கள். திறமையற்றவர்களின் ஆட்சியே நாம் அடைந்து வரும் துன்பத்திற்கு காரணம். மற்ற இன தலைவர்கள் தங்கள் இனத்திற்குரிய மேன்மைக்கு திட்டம் தீட்டி செயல்பட ஆவண செய்யும் பொழுது இந்திய சமுதாயத்தின் தானே தலைவரும் என்றென்றும் தானே தலைவர் என பிதற்றி வரும் சாமிவேலு தன்னை பற்றி சுயபுராணம் பாடி நூல் வெளியீடு செய்து அதற்கு தமிழ்நாட்டிலிருந்து புலவர்களையும் அறிஞர்களையும் கொண்டு வந்து மேடை அலங்காரம் செய்து மகிழ்ந்திருந்தார். இந்திய சமுதாயமோ வெந்து நொந்து இருக்கும் போது தலைவருக்கு தேவை தன் புகழும் குடும்ப புகழும் ஆகும். அரசாங்கம் மலாய்க்காரர்களுக்கென திட்டங்கள் தீட்டி செயல்படுத்த குழுக்கள் அமைத்து அவர்கள் மக்கள் பயனடைய பணி செய்து வரும் பட்சத்தில் நமக்கு 9வது மலேசியா திட்டத்தில் 3% என பொய் அறிவிப்பு செய்து அதற்கென எந்தவித நடவடிக்கையும் குழுவும் அமைக்காமல் அனைத்தையும் சாமிவேலு பார்த்துக் கொள்வார் எனவும் அவரும் தலையாட்டி பொம்மை போல் தலையசைத்தது நம்மை மீண்டும் பயத்திற்குள்ளாக்கியுள்ளது. மைக்காட் நிகழ்ச்சி மறப்பதற்குள் மீண்டும் பொருளாதார மீட்சிக்கு சாமிவேலுவா? இதில் பொய்யர் சாமிவேலுவா படாவியா? எது எப்படியோ பாரிசான் அரசாங்கத்தின் கூட்டு களவாளித்தனத்தை இதன் வழி அறிகின்றோம். இந்நாட்டு இந்தியர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுள் கம்போங் மேடான் இனக்கலவரமும் மறப்பதற்குரியது அல்ல. திட்டமிட்டு நமக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் இதுவாகும். இதில் பாதிக்கப்பட்டோருக்கு அரசாங்கம் எந்தவித நியாயமும் செய்யாததோடு அங்கிருந்த எஞ்சிய இந்திய மக்களின் வீடுகள் பகுதி பகுதியாய் மர்மமான முறையில் எரிந்ததோடு இன்று அந்த இடம் அரசாங்க ஆதரவு பெற்ற பணக்காரர்களின் கட்டுமான பகுதியாக உள்ளது. When he could not be present for work, the company told him to stop and lost his job. Then we made the flower trade a permanent job. There was a time during this period when it was difficult to feed our children. இங்கு இந்தியர்களின் ஏழ்மை நிலைக்கும் வேலையில்லா நிலைக்கும் அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. மாறாக அங்கு காவலுக்கு வந்த போலீசும் இராணுவமுமே இணைந்து அட்டூழியம் செய்தது கொடுமையிலும் கொடுமையாகும். தோட்டப்புறத்திலிருந்து இந்தியர்கள் வெளியேற்றப்படும் போது அவர்களுக்கென அரசாங்கமோ மாயிக்காவோ எதுவும் செய்வது கிடையாது. வெளியேற்றப்படும் இந்தியர்கள் புறம்போக்கு வீடுகளில் பொருளாதார பலமின்றி வாழும் வகை தெரியாமல் நகர்ப்புற தாக்கத்தை சமாளிக்க முடியாமல் தள்ளாடுகின்றனர். மாய்க்கா தலைவர்களுக்கு நம் மக்களை அவர்கள் சிரமப்படும் காலத்தில் கண்களுக்கு தெரியாது. Pecah-pecah lah. Tidak sunyi juga. Kenapa? Berapa tahun saya kerja estate, mereka kita anak-anak semua besar. Tapi sekarang dia cakap senang-senang mau keluar mana, mau pergi keluar. Sekarang 73 tahun. Siapa boleh kasih kerja? Rumah mana boleh saya pergi senang-senang dapat? Pasal saya mau rumah lah. Ini tanah udah sampai sekarang kita punya lah. Terima kasih. Mau kasih rumah. Saya mau bayar sewa mana boleh bayar? Suami ada kan? Itu pandai. வையுங்கள். சொல்றது ஒன்றது, செய்யறது ஒன்று. முதல் வருஷம் 20ஆம் தேதி செப்டம்பர் வந்து பார்லிமெண்ட்ல நம்ம கேள்வி கேட்ட போது அவங்க அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, புது தமிழ் ஸ்கூலு, புது சீன ஸ்கூலு இந்த 9வது ரஞ்சாங்கல்ல வந்து கட்ட மாட்டாங்கன்னு. ஆனா இதெல்லாம் நியாயமா? Fed up with your promises that you will allocate sufficient funds for the Tamil schools. Government stop giving window dressing treatment to Tamil schools. When it rains, Tamil schools flood. And teachers are writing on blackboards that have holes. நான் நினைக்கிறேன் என்னன்னாக்க உரிமை எல்லா பள்ளிக்கும் சமம் உரிமை இருக்காண்டு வந்து ஒரு முக்கியமான கோரிக்கை இன்னைக்கு வச்சிருக்கிறதுன்னா அதுதான். The
the civil society takes note that the government has failed in its effort to allocate sufficient funds for the Tamil schools. The society demands that the government keeps its promises made in the last election and sufficient allocation be given out under the 9th Malaysia Plan. But we are here because we are totally fed up. Really fed up. Marks almost 1 year after the 9th Malaysia Plan has been launched in this parliament. After waiting for 1 year period, the civil society takes note that the government has failed in its effort to allocate sufficient funds for the Tamil schools. So we are here today. We are here today to send a message to the government that ordinary people on the street are not happy with your policies. அரசாங்கம் இதுவரை நமக்கென நில ஒதுக்கி கோயில் கட்ட வழி எதுவும் செய்ததில்லை. ஆனால் நம்மை ஒதுக்கும் நோக்கத்தோடு நமது வழிபாட்டு தலங்களை உடைப்பதும் தகர்ப்பதும் மட்டும் செய்கின்றனர். ஒதுக்கப்படும் கோவில் நிலங்களையும் கூட மலக்கழிவு கூடங்களாகிய இண்டா வாட்டர் தாங்கிகளுக்கு அருகினில்தான் ஒதுக்குகின்றார்கள். கோயிலெல்லாம் உடைச்சி ஐஸ் பெட்டியெல்லாம் உடைச்சி ஜாமாக்கு எல்லாம் போச்சு. கோயில் ஜாமாலாம் இவ்வளையும் செஞ்சு அப்ப எதுக்கு எங்களுக்கு என்னத்துக்கு? நாங்க எதுக்கு உண்டி போடணும்? போட வேணாத்தானே? நாங்க உண்டி போடுறதுக்கு அவசியமே இல்ல. அந்த மாதிரி உண்டியே எங்களுக்கு வேணாம். என்ன ஓட்டே கிடையாது இந்த வருஷம். நாய்களை போடுங்க, சேர்ங்க, நம்ம தலைவரை தூக்கி விடுங்க, வாரிசான தூக்கி விடுங்க. அதுக்கு நாங்க எதிர்கட்சியில போடுவோம். நேற்று அவன் வந்து கவலை பண்ண கொஞ்ச நேரம் சரி உடைக்கிறாங்க. 10 நிமிஷம் உனக்கு அந்த இடத்துல பேச்சுக்கலன்னா உன்னோட மதிப்பு இல்லைன்னா நீ எதுக்கு அங்க மந்திரியா இருக்க? உனக்கு தான் அந்த இடத்துல இல்லையே. உன் சொல்லுதான் கேட்கலையே. எதுக்கு நீ மந்திரி? நீ வேணாம். அரசாங்கத்தால் மட்டுமல்லாது அரசாங்க உயர் அதிகாரிகளின் அலட்சிய போக்காலும் சாதாரண நிலையிலான அலுவலகங்களில் கூட நாம் புறக்கணிக்கப்படுகின்றோம். பள்ளிகளில் ஆசிரியர்கள், மருத்துவமனைகளில் மருத்துவர்கள், அரசாங்க அலுவலகங்களில் எல்லா நிலை அலுவலர்கள் என நம்மவர்கள் எங்கும் எதிலும் அலக்கழிக்கப்படுகின்றனர். கிடைக்க வேண்டியவை கிடைப்பதும் இல்லை. தேர்தல் வந்தால் மட்டும் ஏமாற்று வாக்குறுதிகள், வெற்று முழக்கங்கள், வெறும் பேச்சுக்கள். 25 நவம்பரில் கோலாலம்பூரில் கூடிய மக்கள் கூட்டம் பணம் கொடுத்து கூடிய கூட்டம் அல்ல. தலைவரின் உருட்டலுக்கு கூடியதும் அல்ல. உருட்டல் மறுட்டல் இனி எடுபடாது. வாய்ச்சவடால் பேச்சாளர்கள் எல்லாம் இனி குடும்பமானத்தை காக்கவும் இறுதி நாளுக்குள் இறை வழிபாட்டையாவது செய்யவும் புறப்படட்டும். ஒதுக்கப்பட்டு, ஓரங்கட்டப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, ஏமாற்றப்பட்ட பின் எதிர்த்து கேட்க சென்ற பின்னும் உதைப்பட்டு, அடிப்பட்டு, வெறுப்பின் விளிம்பில் நின்ற மக்களின் கூட்டம். வந்தவர்கள் பணம் வாங்க வந்த ஏழைகள் அல்லர். பலதரப்பட்ட மக்கள், மேல்வர்க்க மக்கள், இடைப்பட்ட மக்கள், கீழ்வர்க்க மக்கள் என எல்லோருமாக கூடிய கூட்டம். கணக்கு தெரியாதவர்களுக்கு இது 4000 கண்ணுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் கூடிய மக்கள் வெள்ளம் 1 லட்சத்தை தாண்டி நின்றதை அனைவரும் ஒப்புக்கொள்வர். அமைதியாக கூடியவர்களை ரசாயன நீர் கொண்டு பீச்சி அடித்து, ரசாயன கேஸ் கொண்டு துப்பாக்கி முனையில் அடித்து, கண்ணெரிச்சலும் காயமும் பட செய்தது நமது நல்ல அரசாங்கம். நம்ம தமிழ் நாயா, நான் மனுஷன், நம்மளாம் நாயா தேவையாது. பத்துமலை திருத்தலத்தில் நடந்தது கொடுமையிலும் கொடுமை. கூடியிருந்த கூட்டத்தை கோயிலுக்குள் போகச் சொல்லி கேட்டை மூடி பக்தர்களை அடித்து நொறுக்கியது இந்த அரசாங்கத்தின் திட்டமிட்ட செயல். இந்த செயலை மற்ற வழிபாட்டு தலங்களில் செய்ய துணியுமா இந்த அரசாங்கம்? கோயிலில் கூடிய பக்தர்கள் பயங்கரவாதிகளா? இது போன்ற அநியாயங்களை பிற இன மக்களிடையே செய்ய துணியுமா இந்த அரசாங்கம்? நாம் என்ன இளிச்சவாயர்களா? புரிய வைப்போம் புல்லறிவாளர்களுக்கு. ரொம்ப அநியாயம். தமிழாளுங்க ரொம்ப எல்லாம் கொடுத்து எல்லாம் அவங்க தலைக்கு மேலே இருக்காங்க. அமைதிக்கும் ஒரு எல்லாம் ஒன்று இப்போ காமிக்கிறாங்க எல்லாரும். இதனால நம்ம தமிழ் மக்களும் ஒன்றா இருப்பாங்க நம்புறீங்களா? ஒன்றாயிருவாங்களா தமிழ்? கண்டிப்பாக ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அதை நம்மளுக்கு தான் உள்ளுக்கு கொட்டையை கிளப்பாங்க. ஆனால் ஒற்றுமை இருக்கு. பிரச்சனையாகிறது நம்ம தலைவர்கள் தான். இப்போ இன்னைக்கு முடிவு பார்த்து நீங்க எலெக்ஷன்ல ஓட்டு போட நினைக்கிறீங்க? எனக்கு அந்த எண்ணமே இல்லை. நீங்க நினைக்கிறீங்க? போடுவேன், எதிர்கட்சி போடுவேன். நான் ஓட்டு போடாம இருக்கேன். போடாம இருக்கக்கூடாது. போடாம இருந்தா ஒரு ஓட்டுல ஜெயிச்சாலும் அவங்க தானே ஜெயிச்சாங்க. அதனால போடணும். ஆனா அவங்க